Hey guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Windows 10 OS வந்து லேப்டாப்ல வந்து எப்படி போட போறோம்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், and then வந்து பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து எப்படி பூட் பண்ணலாம், A to Z இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் இதிலேயே கொடுத்துறேன். ஈஸியா வந்து நீங்க OS வந்து நீங்க போடலாம், எந்த ஒரு கஷ்டமும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, முன்னாடி போடுறது Windows 8 வச்சிருந்திருப்பேன். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த Windows 10 இப்ப பாருங்க, இந்த Windows 10 போட்டு ஃபுல் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூ அப்டேட்டோட வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கு வந்து என்னுடைய Chrome ப்ரௌசர் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க எதுல வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. வெப்சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா getin2pc.com ஸ்பேஸ் விடாம இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸ் வரும். இதுல மேலேயே டாப்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கேட்டகரிஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 3D CAD அப்படின்னு வரும். நம்ம வந்து OS தான் போட போறோம். அதோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி இதுல இருந்து நீங்க சர்ச் பண்ணி தேடி எடுத்துக்கலாம். இல்ல நான் இங்க இருந்து சர்ச் பண்ண போறனாலும் இந்த சர்ச் வெப்சைட் இருக்கும். இதுல நீங்க சர்ச் பண்ணி Windows 10, Windows 8, Windows 11 கூட வந்து இந்த இருக்கு பாருங்க, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க Windows 10 Pro செப்டம்பர் 2022 இதுதான் நான் வந்து இன்ஸ்டால் பண்றது நான் எப்படி சொல்ல போறேன். இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த Windows 10 டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம், என்னென்ன இருக்கு, என்னென்ன கேட்டகரிஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.2 GB இருக்கும். இதோட டோட்டல் வந்து எப்படி நீங்க டவுன்லோட் பண்றது வந்து 5.2 GB. அது மட்டும் இல்லாம இது வந்து 64 பைட். ஓகேவா, 64 பைட் தான் அது. உங்களுக்கு லேப்டாப்ல என்னென்ன கேட்டகரி தேவைப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்ல நீங்க என்ன OS வேணாலும் போட்டுக்கலாம். XP 7, 8, 8.1, 10 எது வேணாலும் போட்டிருந்தாலும் நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சிஸ்டம்ல வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 GB ரேம் இருக்கணும். ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து ஒரு 5.5 GB இருக்கணும். இதான் இதோட கேட்டகரி. ஓகேவா, இப்ப நீங்க நேரா கீழே வந்தோடனே கீழே இருக்கு பாருங்க டவுன்லோட் 64 பைட் அப்படின்னு இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே யுவர் ரெக்யூர்ட் கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆன பிறகு Windows 10 வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. மொத்தம் இதோட ஜிபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5.2 GB. இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். இந்த ஃபைலை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபைல வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே நான் வந்து என்ன பண்றேன்னா காப்பி பண்றேன். காப்பி பண்ணி என்னுடைய பென்ட்ரைவ் நான் இன்சர்ட் பண்ணிட்டு, இந்த பென்ட்ரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே வந்து ஃபைல எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து கண்டிப்பா நீங்க பூட் பண்ணி ஆகணும். பூட் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OS போடும்போது பூட்டபிள் ஆகும். அப்படி நீங்க OS போடும்போது பூட்டபிள் ஆகணும்னா உங்க பென்ட்ரைவ் வந்து நீங்க கண்டிப்பா பூட்டபிள் பண்ணணும். அதை எப்படி பண்ணுங்கிறது நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன். அந்த பூட்டபிள் லிங்கையும் நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க.